அனைவருக்கும் வணக்கம். ஜிங்க் ஃபாரெக்ஸ் சேனலுக்காக ராஜ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக்கான கோல்டு, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி இது மூணுக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட ஹை பக்கத்தில் வந்துட்டுருக்கு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஸோ எங்களோட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல கோல்டு வந்து கீழே இறங்கும் போதே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஏரியாலாம் வந்துச்சுன்னா நல்ல பையு. அதே மாதிரி இந்த ஏரியா வரைக்குமே வந்து கோல்டு வந்து நல்ல பை, அதாவது 2160 பக்கம் வந்தாலுமே நல்ல பை தான் சொல்லியிருந்தேன். ஆனால் கோல்டு அது வரைக்கும்லாம் கீழே வரவே இல்லை. ஸோ இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது திரும்பிடுச்சு. ஸோ எங்களோட கிளைண்ட் வந்து சில பேர் இந்த இடமே நாங்கள் பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே பை பண்ணவங்க எல்லாமே இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணாங்க. கோல்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணுச்சுன்னா இன்னும் 2500 வந்து சீக்கிரமாக வந்துடும். ஆனால் ஒரே கேள்வி என்னென்னா, கீழே இறங்கி மேலே போகுமா இல்லை அப்படியே மேலே போகுமா? ஸோ இதுதான். ஆனால் 2500 நிச்சயமாக வந்து அது போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டே கேண்டில் வந்து எல்லாமே புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா தான் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2405 ரெசிஸ்டன்ஸ். ஸோ 2405 வந்துச்சுன்னா ஒரு சின்ன செல் ஆஃப் இருக்கும். அது எந்த லெவலுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியாது. பட் ஆனால் ஒரு வேளை கோல்டு வந்து இங்கேருந்து கீழெல்லாம் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த 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 ஏரியா பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2350 இந்த ஏரியா வந்து ஒரு நல்ல பை. அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட், அதாவது 2290வும் ஒரு நல்ல சப்போர்ட்ஸ் தான். ஸோ இந்த ஏரியா எல்லாமே பை ஜோன் தான். அதை உடச்சி கீழே வந்தாலுமே இதெல்லாம் பை ஜோன் தான். ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சது தான். இதை பாருங்கள், ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் இது வரைக்குமே வந்து கோல்டு வந்து ஸ்ட்ராங் பை தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கோல்டு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கீழே இறங்காது அப்படி தான் தோணுது. ஸோ ஒன்ஸ் இது கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இதோட ஹை 2417, 2418 இதோ இது. அதுக்கப்புறம் இதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா 2500. ஸோ கீழே வந்துச்சுன்னா நமக்கு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பயுமே நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் ஹையில் பை பண்ணவே கூடாதுன்னு அடிக்கடி சொல்வேன். ஸோ நீங்கள் பையராக இருந்தால் ரொம்ப ஹையில் பை பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதை விடுங்க, அந்த மார்க்கெட்டை கீழே வரட்டும். கீழே வரல, அது மேலே போகுதுன்னா விட்டுருங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் போய் சண்டை போட்டுலாம் வந்து ஜெயிக்க முடியாது மார்க்கெட் கிட்ட. ஸோ நம்ம லெவலுக்கு வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி நான் ஆல்ரெடி இந்த ஏரியா வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா பை தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3rd மே அன்னைக்கு ஃப்ரைடே கிராஸ் ஆகி மேலே போச்சு. பட் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஜிபிபிஎஸ்டி பிரேக் பண்ணல. மேலே போய் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து மறுபடியும் கேண்டில் க்ளோசிங் வந்து திரும்பி இங்கேயே வந்துருச்சு. ஸோ அடுத்த கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் கீழே போயிடுச்சு. ஸோ கீழே போய் இங்கே சப்போர்ட் வந்து எடுத்து லிக்விடிட்டி, ஸோ இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, லிக்விடிட்டி, ஸோ இங்கே இருக்கிற வால்யூம்ஸ் எல்லாமே பிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த இடம் வந்த உடனே ஒரு இண்டிகேட்டிங், இதை பிரேக் பண்ண போகிற இண்டிகேஷன் வந்து இந்த கேண்டில்லே வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாடி பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட் பண்ணி கொடுத்து, ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிபிஐ டேட்டாவோட கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா கீழே வந்து ஸோ இந்த பிரேக் அவுட் லைன் சப்போர்ட் எடுத்து மேலே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இந்த இடம் தான் கரெக்டான பர்ஃபெக்ட் லாங் டைம் என்ட்ரி. ஸோ இந்த இடம் வந்து ப்ராப்பர் என்ட்ரி. ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ்.
என்னோட டிபி பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸும் வந்து கிளியர் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே நெக்ஸ்ட் வந்து இங்கே போயிடும். ஸோ கீழே வந்துச்சுன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஜிபிபிஎஸ்டி ட்ரெண்ட் வந்து பையில் தான் இருக்குது. ஸோ கீழே வந்துச்சுன்னா வால்யூம்காக வரும், கீழே வால்யூம்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஏரியா வந்து பை ஏரியா தான் ஜிபிபியூஎஸ்டி. அதே மாதிரி யூரோ யூஎஸ்டி, ஸோ இந்த ஏரியா வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ கீழே ரீடெஸ்டிங் வருது. ஸோ ரீடெஸ்டிங் வந்துச்சுன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு என்ட்ரி. அதே மாதிரி இந்த ஏரியாவும் பை என்ட்ரி. ஸோ இந்த லைனுக்கு கீழே, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வந்து ஒரு வேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ். என்னோட யூரோ டார்கெட் இது 1.11. ஸோ லாங் போகிறவங்க இந்த மாதிரி ட்ரேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது 3.8லேருந்து 3.6க்கு குறைஞ்சிருக்கு. அதனால ஃபெட் வந்து அவங்களோட ரேட் கட்ஸ் வந்து தள்ளி போட்டுருந்தாங்க இல்லையா, அது நம்ம எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே ரேட் கட்ஸ் வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாமே பிரேக் அவுட் கொடுத்து பாசிட்டிவ் நோட்டில் தான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி DXY பார்த்தீங்க அப்படின்னா டாலர் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் கண்டிப்பாக வந்து டாலர் வந்து ரீடெஸ்ட் இந்த இடத்த வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை வந்து டாலர் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் இருக்கு இல்லைங்களா டாலருக்கு, வீக்லி சார்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஜிபிபியூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி, கோல்டு எல்லாம் பிச்சுக்கிட்டு மேலே போயிடும். ஸோ திஸ் இஸ் த ஏரியா, சப்போர்ட் ஏரியா ஃபார் டாலர். ஸோ 103.7. ஸோ இந்த இடம் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த யூரோ யூஎஸ்டி, ஜிபிபியூஎஸ்டிலாம் பறந்துடும் மேலே. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். தேங்க்யூ.